ஹியூமர் பேஸ்ட் லவ் சப்ஜெக்ட். என்ன கதை சொன்னாரோ அது அப்படியே தெளிவாக இருந்திருக்காரு மகேஷ் டேரக்டர். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் சப்ஜெக்ட். தயாரிப்பாளர்களுக்கு மியூசிக் டைரக்டர்லேருந்து பவிஷ்லேருந்து ஹீரோயின்லேருந்து என் கூட நடித்தவங்கள நானும் நடிச்சிருக்கேன். அதனால சொல்லிட்டு சார் நடிச்சுக்காதீங்க. நிஜமாகவே இட்ஸ் ஹியூமர் பேஸ்ட் லவ் சப்ஜெக்ட். டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ன கதையை சொல்கிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம். அந்த லைன் கொஞ்சம் புதுசாக இருந்தால் தான் இப்போல்லாம் ஜனங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா இருக்குங்க. அந்த விஷயத்தில் லைனை வந்து புதுசாக சூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நிஜமாகவே படத்துடைய டேரக்டரான மகேஷ் ராஜேந்திரன் பாராட்டணும். அதுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிங் ஒரு பக்கம் வந்து ரவிக்குமார், இன்னொரு பக்கம் செல்வராஜன் சூஸ் பண்ணது ஒரு புதுசாக விஷயம். ரெண்டு பேருமே பவிஷும் சரி அந்த கதாநாயகி சரி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லைன் புதுசாக இருக்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப சேஞ்சான விஷயம். அது நிச்சயமாக ரசிகர்களால் விரும்பப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அது லவ் படம் பார்க்குறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். தனுஷனுடைய ஆரம்ப கால படமான திருவிளையாடல் ஆரம்பம் மாதிரி இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எண்டில் ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது. அது வந்து ரொம்ப கிளாஸ் எக்ஸலண்ட். உண்மையிலே அந்த படம் பல இடங்களில் டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சாங்ஸ் நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. பவிஷ் உண்மையிலேயே அடுத்த தனுஷ் இவர் தான். அது ஐஸ்வர் கன்ஃபார்மாக சொல்கிறேன். படம் நல்லா இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். லவ் தனுஜயன் சார் எல்லாருக்குமே தெரிஞ்ச தனுஜயன் சாரும் தினேஷ் சாரும் ப்ரொடியூஸ் பண்ண ஃபிலிம் இது. பார்த்தோன்னே தெரியுது வந்து ஷூட்டிங் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 6-7 months தான் இருக்கும். இன்றைக்கி ரிலீஸ் டேட் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு டிசிப்ளின்டான ஒரு ப்ரொடியூசர்னா தனுஜயன் சார்னு சொல்லலாம். சொன்ன டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். ஒரு ஜென்ஸிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் காட்டுற ஒரு படமாக இருக்குது. சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் என்னுடைய ஃப்ரெண்ட் பவிஷ், தம்பின்னு சொல்கிறதா ஃப்ரெண்டான்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அந்த நீக்கில் அவருடைய டான்ஸ் ஸ்கில்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நடிப்பும் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹீரோயின் நாகதுர்கா இஃப் ஐம் நாட் ராங் பேர், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. வனிதா மேம், செல்வராகவன் சார், கே செல்வராகவன் சார் எல்லாருமே அவங்களுடைய பார்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் சௌந்தர்யா. இதில் பவிஷோட அம்மாவாக ப்ளே பண்ணியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா கேஎஸ் ரவிக்குமாரோட முதல் தடவை ப்ளே பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ஒரு இவ்வளோ பெரிய ஜாமானோட பேர் பண்ணி இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜென்சி குறிப்பாக சொல்லணும்னா, ஏன்னா கதைக்களம் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 டயலாக் வந்து அந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் வந்து நமக்கு இது உரிமை, ஆனால் அவங்களுக்கு அது கடமை அப்படின்னு சொல்கிற சில டயலாக்ஸ்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப உருக்கமாக இருந்தது. அண்ட் அனுஸ்ரீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பவிஷோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. தேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் படம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜென்சிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான படம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓப்பன் டே 2 வரைக்கும் ரொம்ப கலகலப்பாக போயிட்டே இருந்துச்சு. எந்த ஒரு சூப்பரான மெசேஜும் சொன்னாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. மறக்காம எல்லாரும் ஜூலை 10 லவ் தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தந்ததுக்கு. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மூவி. டெக்னிக்கலி பரிமாணம் போகிறதுக்கு முன்னாடி வந்துச்சு. பட் இதுதான் நாங்கள் முன்னாடியே சைன் பண்ணி ஒரு 8 months இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணி வந்திருக்கோம். பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த they gave us this opportunity and hopefully you guys will enjoy it. கண்டிப்பாக மூவி வந்து எல்லோரும் பாருங்கள். நாளைக்கு ரிலீஸ் ஜூலை 10. மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து ஒருத்தருக்கும் சரி என்ன சொல்லுங்கள், இந்த ஸ்டேஜை கடந்து போகிறதும் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் லவ் பண்ணால் லைக் அந்த பொண்ணுக்காக எவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக நான் எடுத்துப்பாங்க. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் believing us. We are boxing signing. Thank you. I am Sarah Black. I am an independent artist. Love Panaga வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சாங் பண்ணியிருக்கேன்.
very excited. படம் ஜாலியாக இருந்துச்சு. ஐ திங்க் இட் ஹேஸ் a lot of messages. ஸோ எல்லாருமே நிச்சயமாக பார்த்து ஃபன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. This is my first film song that's coming out, so as an independent artist, I'm very proud to be a part of this film. And yeah, thank you so much for all the எல்லாருமே லவ் பண்ண ஆகிட்டு மண்டபத்தே ஒரு ஹாய் எவ்ரி ஒன், நான் ஜோபிகா விஜயகுமார். அம்மா வந்து இந்த படத்தில் ஒரு ரொம்ப கீ ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நாங்களும் படத்தை பார்க்குறோம். அண்டு படம் நிஜமாகவே ரொம்ப என்டர்டெய்னிங்காக பேக்டாக ஃபன் ஃபீல்டாக இருந்தது. எங்கேயுமே வந்து வேறு எதுவுமே யோசிக்கவே தோணாது. நெக்ஸ்ட் என்னன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இட் வென் பை வெரி ஃபாஸ்ட் அண்ட் நிஜமாகவே ரொம்ப ஜாலியாக இருந்தது படம். ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்த்து யூ கேன் என்ஜாய். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து இப்போ தான் நான் படம் பார்க்குறேன். நான் டப்பிங் பண்ணதோட சரி, என்னோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. படத்தை நான் ஃபுல்லாக பார்க்கல. ஐ வாஸ் வெயிட்டிங் ஆக்சுவலி தியேட்டரில் ஃபஸ்ட் டே பார்க்கலான்னு. பட் இன்றைக்கி ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இன்ஃப்ளூயன்சஸ் ஷோ எல்லாம் போனப்போ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இழந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். I came with some friends. I really enjoyed the film. Not because I acted. First half வந்து ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நான் இல்லை, ஆக்சுவலி நிறைய இல்லை. பட் எனக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்கும், நல்லா இருக்காது. பட் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபும் இன்னுமே நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் வந்த கண்டென்ட்டை தாண்டி நிஜமாக ஒரு பியூட்டிஃபுல் லவ் தான். உண்மையாக வந்து ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒத்துப்போம், கனெக்ட் ஆகும். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டன். அண்ட் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வை, பட் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். பபிஷ் இஸ் ஒன் மேன் ஷோ. எனக்கு வந்து எங்கேயுமே வந்து தனுஷ் அந்த மாதிரி சொல்ல தெரியல. பட் பபிஷ் ஹஸ் டன் அ எக்ஸலண்ட் ஜாப். நாகதுர்கா ஹஸ் டெஃபினெட்லி ஈக்குவலி டன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பபிஷ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஃபைட்ஸில் ரொம்ப பிடிச்சது. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். காதலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஒத்துப்போம் இந்த படம் பார்க்கும்போது. செல்வராகவன் சார் வந்து இவ்வளோ தூரம் காமெடியில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நினச்சி பார்க்கறவே முடியாது. அவ்வளோ தூரம் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஐ என்ஜாய்ட் த ஃபிலிம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், பெரிய பிளாக் பஸ்டராக மாறுறதுக்கான ஒரு லைக்கபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது, ரிலேட்டபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்து நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி கண்டென்ட். அண்ட் ஐ saw a good film with good values. ஸோ எவ்ரி மதர், நான் வந்து இதை தெரியாமையே சொன்னேன் ஆக்சுவலி இதில் இன்டர்வியூவில் டெஃபினெட்லி பேரண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. பயங்கர ஃபன்னு தாண்டி ஒரு செம்மையாக ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்துருந்தோம். நாங்கள் பவிஷை பார்த்த பவிஷ் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக பார்த்தோம். நாங்கள் எல்லாம் வேறு ஒரு டீமில் அப்படியே இருக்கோம். இதில் வந்து ஃபைட் பார்க்கும்போது பவிஷ் மாதிரி ஃபன் பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாதிரி ஃபைட்டாக இருக்குமே அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பை போயிட்டு அதை மாறி சதற விட்டாங்க. நிறைய விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆச்சு. உண்மையாலே பயங்கர என்டர்டைனிங்காக சூப்பரான ஒரு படமாக இருக்கு. வாய்ஸோட ஃபீலிங்ஸ் ஏன் கொஞ்சம் சொன்னீங்க, அதனால எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கு. அப்பா வாய்ஸோட ஃபீலிங் சொன்னேன். அது மாதிரி கேர்ள்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்களோ காட்டிட்டாங்க. ஆக்சுவலாக படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலியோடு கூட வந்து பார்க்கலாம். மாதிரி ஒரு படம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து லவ் மூவி என்னோட ஃப்ரெண்ட் தினேஷோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். அண்ட் தனஞ்சயன் சாரும் இதை கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லவ்லி ஆக்டர்ஸ் விஷயம் எங்களும் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெபியூ அது ரொம்ப அழகான படம், பயங்கர என்டர்டெய்னிங். யூஸ்வலான ஸ்டஃப் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கும் போது. பட் போக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய சீன்ஸ் வந்து வேறு படத்தோட ரிலேட் பண்ணுவீங்க. பட் எல்லாம் சேர்ந்து எல்லா மூவியோட பேக்கேஜும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் லைக்
இதுக்கு முன்னாடி படம் எப்படி பார்த்துப்பீங்க என்ன பார்த்துப்பீங்கன்னு தெரியாது. பட் இந்த படம் ஃபுல்லாகவே அந்த வெயிட்டேஜ் எடுத்து இவங்க 2 பேர் படத்தை அப்படியே கொண்டு போயிருக்காங்க. எல்லாரும் டாமினேட் பண்ணி நடிச்சிருக்காங்க 2 பேருமே. அண்ட் இட்ஸ் அ பிரிட்டி ஹெவி சப்ஜெக்ட். ஆஸ் அ லைக் இன்னும் ஒரு டெபியூ ஆக்டராக ஒரு 2வது மூவி 3வது மூவி உங்களால் சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லோ டெபியூ. ஸோ தமிழில் புது ஹீரோயின் கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வெரி குட் கான்ஃபிடன்ஸ் இது கேரக்டர் இன் ஸ்க்ரீன். அண்ட் லவ்லோ கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும். பசங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் ஆஸ் அ ஹோல் குரூப் டெக்னீஷியன்ஸாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கா என்டர்டைனர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து சிரிச்சுட்டு ஒரு மெசேஜோட கிளம்புற மாதிரி ஒரு மூவி. ஸோ டெஃபினெட்லி லவ் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் தேங்க்யூ. மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப சென்சிபிளாக ஒரு ஃபேமிலி ட்ராமா, அதுக்கப்புறம் ஒரு சென்சிபிள் வந்து ஒரு லவ் அப்படின்றது வந்து ஒரு பையனோட லவ் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணோட லவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டையுமே வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து பவிஷா இருக்கும். முன்னாடி பண்ணால் ஃபஸ்ட்டு படத்தோட வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப லைவாக எல்லா விதமான எமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாகரிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எமோஷனல் லவ் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஒரு சூப்பராக வந்து நான் சொல்லுவேன். மியூசிக்னு சொல்ல வேணாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் லவர்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படமாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஹேஸ் அ குட் டைரக்டர், இந்த டீம், இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி மெச்சூர்டாக நடிச்சிருக்காங்க. இருக்கிற யங் எல்லாருமே அவசியம் பார்க்க வேண்டிய லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே அவசியம் போய் பார்க்கலாம். பாருங்கள்.